சங்க இலக்கியங்களில் முருக வழிபாடு பற்றி என்ன சான்றுகள் இருக்குன்னு பார்க்கலாம். சமகாலத்தில் இருக்கிற முருக வழிபாட்டுக்கும் சங்க காலத்தில் இருந்த முருக வழிபாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. முக்கியமான தகவல் என்னென்னா, முருகனுக்கு சிலை வச்சு வழிபட்டதற்கான சான்றுகள் எதுவும் சங்க இலக்கியங்களில் இல்லை. விருப்பமான பொருளை படைச்சு தான் முருகனை வழிபட்டிருக்காங்க. இன்னைக்கு முருகன் கோவிலில் கிடா வெட்டுறதுங்கிறது கனவுல கூட நடக்காத காரியம். ஆனால் சங்க காலத்தில் கிடா வெட்டி தான் முருகனை வழிபட்டிருக்காங்க. சங்க காலத்தில் பொண்ணுங்க காதல் வயப்பட்டு யார்கிட்டையும் ஒழுங்காக பேசாமல் இருந்தாலே அவங்க மேலே முருகன் இறங்கிட்டார்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. முருகன் அந்த பொண்ணை விட்டு போகிறதுக்கு விழா எடுத்திருக்காங்க. அந்த விழாவுக்கு வேலன் வெறியாட்டுன்னு பேர். வேலன் வெறியாட்டு விழாவில் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அதோட இரத்தத்தை அரிசி அல்லது திணையில் கலந்து அதை படைச்சி தான் முருகனை வழிபட்டிருக்காங்க. இதற்கான சான்றுகள் நற்றிணை 47வது பாடல், அகநானூறு 22வது பாடல், 292வது பாடல், குறுந்தொகை 263வது பாடல், 362வது பாடல், திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களில் இருக்குது. அதோட சான்றுகளை கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள்.